நெல்லை மாவட்டம் கூத்தங்குழியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டுமென வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 200க்கும் மேற்பட்டோர் கடற்கரை வழியாக கோஷமிட்டு போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தின் காரணமாக மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் படகுகள் கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பகிரலாம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற மீன்பிடி கிராமங்களான கூந்தங்குழி, கூடுதாலை, பெருமணல், தோமையார்புரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் இருந்துட்டு இருக்குது. இதன் மூலம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இங்க மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில கூந்தங்குழி பகுதியில கடல்ல தூண்டில் வளைவு நீட்டிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி தற்போது தொடர் மறியல் போராட்டமானது நடைபெற்று இருக்குதுங்க. 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க செல்லாம கடற்கரையில அமர்ந்து அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை தற்போது துவங்கி இருக்கிறாங்க. நெல்லை மாவட்டம் கூந்தங்குழி கடற்கரை கிராமத்துல சுமார் 1500 மீனவர்கள் வசிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில இங்கு 350க்கும் மேற்பட்ட படகுகள் மூலமா கடல்ல மீனவர்கள் சென்று மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியில ஏற்பட்ட பாதிப்புக்கு பிறகு இந்த கிராமத்துக்கு தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா தூண்டில் வளைவு பாதுகாப்பற்ற முறையில இருந்ததால கடல் அரிப்பு ஏற்பட்டு அவ்வப்போது ஊருக்குள்ள நீர் புகும் அபாயம் ஏற்பட்டது. இதனால மீனவர்கள் 10 ஆண்டுகளாக மீன் பிடிக்க ஃபைபர் படகுகளை கடலுக்கு கொண்டு செல்ல முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. மேலும் கடல்ல ஃபைபர் படகு கூடிய வலைகளை இழுத்து செல்லும் அபாயமும் ஏற்பட்டு இருக்குது. எனவே தூண்டில் வளைவை முறையாக கடலுக்குள்ள நீட்டிப்பு செய்து அதே மாதிரி ஊருக்குள்ள கடல் நீர் புகாத அளவுக்கு பாதுகாப்பான முறையில நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூறி கடற்கரை முன்பாக 200க்கும் மேற்பட்ட மீனவ கிராம பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை மீன்பிடி வளைவு வச்சு தரணும் அப்படின்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த நிலையிலையும் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எடுக்காத ஒரு சூழ்நிலையில இதனை கண்டித்து கோஷமிட்டவாறு கடற்கரையோரம் ஊர்வலமா போயிட்டு இருக்கிறாங்க. இதனால இன்னைக்கு இந்த பகுதியில இருந்து மீன் பிடிக்க செல்லாத நிலையில அனைத்து படகுகளும் பாதுகாப்பாக கரையில தற்போது கடற்கரையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஓவி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.